நைட்ரஜன் ஃபேமிலி கண்டினியூ பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன சொன்னோம்னாக்கா PCl3 ஹைட்ராலிசிஸ் போகிற மாதிரி சொன்னோம். இப்போ PCl3 ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா என்ன கொடுக்கும்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூஷன் அப்படியே பார்க்கலாம். இப்போ PCl5 ஹைட்ராலிசிஸ் போகும்போது என்ன நடக்கும்னாக்கா சிஎலுக்கு பதிலாக OH குரூப்பை கொடுக்கணும்ட்டு நம்ம பார்த்தோம். சரி, அது போல் கொடுத்துருக்கோம். அடுத்து சிஎல் குரூப் பதிலாகவும் OH குரூப் கொடுக்கலாம். அடுத்த சிஎலுக்கு பதிலாக OH குரூப் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இங்க என்ன பாசிபிலிட்டி இருக்குதுன்னா இங்க இந்த 2OH குரூப்ஸ்ல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணலாம் பண்ணோம். அப்படி பண்ணீங்கன்னா இது போல கிடைக்குது. அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா இங்க வந்து இந்த சிஎலுக்கு பதிலாக OH குரூப்பை கொடுக்குறோம். சிஎலுக்கு பதிலாக OH குரூப் கொடுக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை. அதாவது இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவோம்னா H3PO3 சொல்லுவோம். எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா H3PO3 வந்து டைபேசிக் ஆசிட். அப்படின்னா இதால 2H+ அயன்ஸை மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்படின்னா இதுல வந்து 2OH குரூப்ஸ் மட்டும்தான் இருக்கும். 2OH குரூப்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த பாசிபிலிட்டி கிடையாது. சரி, அப்போ இந்த பாசிபிலிட்டி இல்லைன்னா வேற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாஸ்பரஸ் வந்து லோன் பேரை இந்த ஹைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இங்க என்ன கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகும். ஸோ நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் என்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ OH குரூப் இங்க H வரும், இங்க Cl ஆல்ரெடி இருக்குது, ஒரு OH மைனஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ OH மைனஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு OH மைனஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அடுத்து என்ன நடக்கும், அதாவது இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த பாஸ்பரஸோட பாண்டிங் போயிடுச்சு, இங்க OH மைனஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த OH மைனஸ் போயிட்டு இதை அட்டாக் பண்ணும். இது அட்டாக் பண்ண முன்னாடி என்ன ஆகுது பாருங்க. இப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ClPH. இங்க ஒரு OH, இங்க ஒரு OH, இப்போ ஒரு OH இருக்குது, இங்க ஒரு OH இருக்குது. OH மைனஸ் வந்து அட்டாக் பண்ணதுனால இப்போ பாஸ்பரஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் வருது. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பாண்ட் இங்கிக்கு போது, இந்த பாண்ட் இப்படி கிழிவாகும். அதாவது இது போல நடக்குது. இதுகிட்ட இந்த பாஸ்பரஸ்க்கு நம்ம நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பாஸ்பரஸ் இந்த ஹைட்ரஜனுக்கு லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இந்த பாஸ்பரஸ்க்கு பிளஸ் சார்ஜ் வருது. இப்போ இந்த OH மைனஸ் வந்ததுனால இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்காது. நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இது போல நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்பரஸ், ஒரு ஹைட்ரஜன், 2OH குரூப்ஸ், டபுள் பாண்ட். இதுதான் H3PO3. H3PO3 இதுதான் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுதான் எக்ஸிஸ்ட் ஆகுது. இது கூட எக்ஸிஸ்ட் ஆகல, இது கூட எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ PCl3 ஹைட்ராலிசிஸ் போதானா? ஆமா போகுது. ஹைட்ராலிசிஸ் போகும்போது கொஞ்சம் வித்தியாசமா போகுதுங்க. ஹைட்ராலிசிஸ் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னாக்கா H3PO3 சோ சப்ஸ்டன்ஸை கொடுக்குது, சோ ஆக்சி ஆசிடை கொடுக்குது சொல்லுது. சரி, இப்போ PCl3 ஹைட்ராலிசிஸ் போனதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் கிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குது. பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருந்ததுனால தான் இந்த PCl3 ஹைட்ராலிசிஸ் போச்சு. ஹைட்ராலிசிஸ் போயிட்டு கடைசியில கொடுத்தது என்னன்னா H3PO3. அந்த H3PO3 என்னன்னா இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டும் இதுதான் சொல்லுது. சரி, இப்போ ட்ரைஹலைட்ஸ் வந்து ஹைட்ராலிசிஸ் போகுதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரைஹலைட்ஸ்ல எது ஹைட்ராலிசிஸ் போகுதுன்னு சொன்னோம்னா PCl3 ஹைட்ராலிசிஸ் போகுதுன்னு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அதே போல அதர் ட்ரைஹலைட்ஸ் PBr3, PI3
அதே போல ஆர்சனிக் ட்ரைக்ளோரைட், ஆர்சனிக் ட்ரைப்ரோமைட், இது எல்லாமே ஹைட்ராலிசிஸ்க்கு போகும் ட்ரையாலைட்ஸ். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா நைட்ரஜன் ட்ரையாலைட்ஸ் எடுத்துக்கலாம். நைட்ரஜன் ட்ரையாலைட்ஸ் ஹைட்ராலிசிஸ்க்கு போகுமா அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா NCl3 எடுத்துக்கலாம். இந்த NCl3 ஹைட்ராலிசிஸ் தான். இது ஹைட்ராலிசிஸ் காமிச்சா என்ன ப்ராடக்ட் வருது? எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா NH3 கிடைக்குது, அதுக்கு வந்து HOCl கிடைக்குது. எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுது. HOCl உடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இது போல. இதுதான் HOCl உடைய ஸ்ட்ரக்சர். சோ NCl3 ஹைட்ராலிசிஸ் போனா அமோனியாவும் அதாவது ஹைப்போகுளோரஸ் ஆசிடும் கிடைக்குது. இது எக்ஸ்பிரிமெண்ட் கொடுக்கக்கூடிய இது அப்சர்வேஷன் இதான் சொல்லுது. சரி, இது எப்படி எக்ஸ்பிளைன் ஹைட்ராலிசிஸ் போகுது, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ NCl3 எடுத்துக்கலாம். இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து லோன் பேர கான்ட்ரிபியூட் பண்ணும். எது ஹைட்ராலிசிஸ் போதோ அது வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்கணும். எது ஹைட்ராலிசிஸ் போதோ அது வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்கணும். வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து லோன் பேர கான்ட்ரிபியூட் பண்ணும். இதுதான் நடக்கக்கூடியது. இப்போ PCl3ல ஹைட்ராலிசிஸ் பார்த்தோம், PCl5லயும் ஹைட்ராலிசிஸ் பார்த்தோம். என்ன செஞ்சோம்? பாஸ்பரஸ் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுத்துச்சு. வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லோன் பேர கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. இப்படிதான் பார்த்தோம். அதுலயும் சில வித்தியாசங்கள் வருது, டிஃபரன்ஸ் வருது. எப்படி டிஃபரன்ஸ் வருதுன்னா, இப்போ இந்த PCl3 ஹைட்ராலிசிஸ் போகும்போது நம்ம என்ன செஞ்சோம்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன சொன்னோம்னாக்கா வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து லோன் பேர கான்ட்ரிபியூட் பண்ணுது, பாஸ்பரஸ் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. பாஸ்பரஸ் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்புறம் Cl பதிலா OH வந்துருது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இந்த ஸ்டெப்ல பாருங்க, இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம்? பாஸ்பரஸ் தான் லோன் பேர கான்ட்ரிபியூட் பண்ணுது, வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த ஸ்டெப்ல. சோ ஜெனரலா பாத்தீங்கன்னாக்கா வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லோன் பேர கான்ட்ரிபியூட் பண்ணும். யார் ஹைட்ராலிசிஸ் போறாங்களோ அவங்க வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுப்பாங்க. ஜெனரலா நடக்கக்கூடியது. அப்புறமா சில டிஃபரன்சஸ் எல்லாம் வரும். ஏன்னா கடைசியில அப்சர்வேஷன் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மெக்கானிக்ஸ் தான் கொடுக்க முடியும். சரி, இப்போ வந்து NCl3 ஹைட்ராலிசிஸ் போகுது என்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்சர்வேஷன் தான் கொடுத்துச்சு ரிசல்ட். NH3 HOCl ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ NCl3 ஹைட்ராலிசிஸ் போகுதுன்னா ஜெனரலா நம்ம என்ன சொல்லுவோம்னா வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் லோன் பேர கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லுவோம். சரி, அடுத்து வந்து இது ஹைட்ராலிசிஸ் போறதுனால இது வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்கணும். இப்போ நைட்ரஜன் கிட்ட போலாம். நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அந்த 4 ஆர்பிட்டால்ஸ்ல 3 ஆர்பிட்டால்ஸ் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இன்னொரு ஆர்பிட்டால் லோன் பேர ஹோல்டு பண்ணி நிற்குது. அப்படி என்னும்போது இந்த நைட்ரஜனால வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்க முடியாது என்றது தெரிஞ்சிச்சு. அப்போ நைட்ரஜன் cannot give வேக்கன்ட் ஆர்பிட்டால். நைட்ரஜனால வேக்கன்ட் ஆர்பிட்டால் கொடுக்க முடியாது. ஓகே, அப்போ வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நைட்ரஜனை டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது. சரி, அப்போ வந்து இது வேக்கன்ட் ஆர்பிட்டால் கொடுக்கல, இந்த ஆக்சிஜன் வந்து லோன் பேர இந்த நைட்ரஜன் கொடுக்கல. அப்ப நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில எந்த ஒரு பாண்டும் கிடையாது. சரி, அடுத்த பாசிபிலிட்டி பார்க்கலாம். அடுத்த பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொன்னோம்னா இந்த ஹைட்ராலிசிஸ்ல இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, இந்த H3PO3ல எப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்டெப்ல எப்படி பார்த்தோம்னா பாஸ்பரஸ் லோன் பேர கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரியும் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டால் கொடுக்குற மாதிரி இந்த பாசிபிலிட்டியை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஹைட்ராலிசிஸ். சரி, அந்த பாசிபிலிட்டி பிரகாரம் ட்ரை பண்ணுவோம். இப்ப யார் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்கணும்னா ஹைட்ரஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டால் கொடுக்கணும். நைட்ரஜன் லோன் பேர கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, இப்படி ஒரு பாசிபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சரி, இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குதானாக்கா ஆமா வருது. என்ன நைட்ரஜனால பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியல, அமோனியா தானே கிடைக்குது. அமோனியா நைட்ரஜன்ல ஹைட்ரஜன் தானே பாண்டிங்ல இருக்குது. சரி, இந்த மாதிரி பாசிபிலிட்டியை நம்ம கொடுக்குறோம். கொடுத்த பின்னாடி நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்ரஜன் கிட்ட 3Cl இருக்கும்,
நைட்ரஜன் வந்து ஹைட்ரஜனோட பாண்டிங் போயிருக்குது. இந்த பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் வந்ததுனால OH மைனஸ் கிடைக்குது நமக்கு. ஆக்சிஜன் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்கு, அதனால நெகட்டிவ் சார்ஜ். நைட்ரஜன் வந்து லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணதுனால பாசிட்டிவ் சார்ஜ். இப்படி வந்துச்சு நமக்கு. இதுக்கு மேல ஃபர்தர் பாசிபிலிட்டி இல்ல, ஃபர்தர் ஸ்டெப் கிடையாது. சோ ஃபர்தர் ஸ்டெப் இதுக்கு மேல பாசிபிலிட்டி இல்லன்னும் போது என்ன செய்யலாம்னா, இந்த ஸ்டெப்பை நம்ம விட்டுடலாம். வேணும்னா வேற மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்றதை விட இதுவே வேற மெத்தடுக்கு எடுத்து போயிடலாம். இப்போ NCl3 எடுத்துக்கணும். இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சரௌண்டிங் ஆட்டம் Cl எடுத்துக்கலாம். இந்த சரௌண்டிங் ஆட்டம் Cl பாத்தீங்கன்னா தேர்ட் பீரியட்ல வரும். அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல் வந்து தேர்ட் ஷெல். தேர்ட் ஷெல் அனும்போது இதுகிட்ட 3D ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அந்த 3D ஆர்பிட்டால்ஸ் வேக்கண்டா தான் இருக்குது குளோரின். அப்போ குளோரின் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குது, இதால வேக்கண்ட் ஆர்பிட்டால கொடுக்க முடியும். சோ என்ன பண்ணுது, குளோரின் வேக்கண்ட் ஆர்பிட்டால கொடுக்குது, ஆக்சிஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. சரி, இப்போ அதே நேரத்துல இந்த நைட்ரஜன் வந்து லோன் பேரை இந்த ஹைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த பாண்ட் பேர் வந்து இந்த ஆக்சிஜன். இப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, வாட்டருக்கு குளோரினுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டிங்கை பார்க்கலாம். சரி, இப்போ நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்குது, இது கிட்ட இருக்கக்கூடிய Cl எழுதியாச்சு. இந்த Cl என்ன பண்ணுச்சுன்னா வாட்டரோட டேட்டிவ் பாண்டிங் போது, இப்போ இந்த டேட்டிவ் பாண்ட்ல ஆக்சிஜன் வந்து கான்ட்ரிபியூட்டரா இருந்ததுனால ஆக்சிஜனுக்கு பிளஸ் சார்ஜ் கொடுக்கணும், Clக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தாச்சு. இப்போ இதுகிட்ட ஒரு லோன் பேர் தான் இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்ன்றத பாருங்க. நைட்ரஜன் வந்து லோன் பேரை ஹைட்ரஜனுக்கு கொடுக்குது. சோ இந்த பாண்ட் பேர் ஆக்சிஜன் கிட்ட போகுது. அடுத்து இந்த பாண்ட் பேர் N கிட்ட போகுது. ஏன்னா Nக்கு டெஃபிஷியன்சி வரதுனால, Nக்கு டெஃபிஷியன்சி வந்ததுனால இந்த பாண்ட் பேர் வந்து Nக்கு போகுது. நைட்ரஜன் வந்து லோன் பேரை ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த பாண்ட் ஆக்சிஜன் கிட்ட போகுது. இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க. இப்போ NCl இப்போ இந்த நைட்ரஜனுக்கு இந்த பாண்ட் பேர் லோன் பேரா கிடைக்குது. இந்த லோன் பேரை நைட்ரஜன் யூஸ் பண்ணி ஹைட்ரஜனோட பாண்டிங் போயிடுச்சு. அடுத்து இந்த பார்ட் தனியா டிட்டாச் ஆகுது, அது என்னன்னா HOCl. இப்படி தனியா டிட்டாச் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா ஹைப்போகுளோரஸ் ஆசிட் கிடைச்சிருக்குது. இந்த NCl3ல Clக்கு பதிலா H வந்துருக்கு. அதே போல கண்டினியூ பண்ணுங்க. இப்படி கண்டினியூ பண்ணினே போனீங்கன்னா இந்த Clக்கு பதிலா என்ன வரும்னா H வரும். இந்த Cl என்னவா வெளியே போகும்னா HOCl வெளியே போகும். அதே மாதிரி இன்னொரு Cl ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா இது போகும். சோ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா NCl3 ஹைட்ராலிசிஸ் போகுது. இந்த ஹைட்ராலிசிஸ்ல இந்த சரௌண்டிங் ஆட்டம் Cl தான் வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜனால முடியல, ஏன்னா அதுகிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டால் இல்லை. அப்போ இந்த ஹைட்ராலிசிஸ்ல இந்த Clக்கு பதிலா என்ன வருதுன்னா H வருது. இந்த Cl வாட்டர்ல இருக்கக்கூடிய OH ஓட சேர்ந்து HOCl மாறிடுச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க ஹைட்ராலிசிஸ்ல இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய H N கிட்ட போகுது, OH வந்து Cl எடுத்துக்கிட்டு HOCl போயிடுச்சு. சரி, அப்போ NCl3 வந்து ஹைட்ராலிசிஸ். NCl3 வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அமோனியா அண்ட் HOCl கொடுக்குது. இதுல இங்க யார் வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னா சரௌண்டிங் ஆட்டம் Cl தான் வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. சரி, அப்போ நைட்ரஜன் ட்ரையாலைட்ல NCl3 ஹைட்ராலிசிஸ் போகுது, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா போகுது. சரௌண்டிங் ஆட்டம் தான் வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஜெனரலா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் தான் வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணும், ஆனா இங்க பாத்தீங்கன்னா சரௌண்டிங் ஆட்டம் தான் வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இப்போ நைட்ரஜன் ட்ரையாலைட்ஸ்ல NF3 எடுத்துக்கலாம். இந்த NF3 ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா என்ன பண்ணும்? எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் என்ன சொல்லுது? அப்சர்வேஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த
NF3 ஹைட்ராலிசிஸ் போகாது என்று சொல்லுங்க. NF3 ஹைட்ராலிசிஸ் போகாது. இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன். ஏன் போகாது? NF3 ஹைட்ராலிசிஸ் போகாததுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப NF3 ஹைட்ராலிசிஸ் போகணும்னா யாராவது ஒருத்தர் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணணும். நைட்ரஜனால கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. என்ன அதுக்கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இல்ல. ஃப்ளூரின் பாத்தீங்கன்னா செகண்ட் பீரியட். இந்த ஃப்ளூரினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 2s2 2p5. 2sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2pல வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது. அந்த அன்பேட் எலக்ட்ரான் தான் இங்க பாண்டிங்க்கு போயிருக்கு. அப்படின்னா ஃப்ளூரின் கிட்டயும் வேக்கன்ட் ஆர்பிட்டால் இல்ல. NF3ல ஃப்ளூரின் கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இல்ல. அப்படி என்னும்போது NF3ல யாரால வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? யாராலையும் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதனாலதான் NF3 ஹைட்ராலிசிஸ்க்கு போறது கிடையாது. ஓகே, அப்போ இப்போ கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ராலிசிஸ்ல பென்டா அலைட்ஸ் எல்லாமே ஹைட்ராலிசிஸ் போகுது. ஏன்னா சென்ட்ரல் ஆட்டம் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்கறதுனால. ட்ரை அலைட்ஸும் ஹைட்ராலிசிஸ் போகுது, சென்ட்ரல் ஆட்டம் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. இதுல நைட்ரஜன் ட்ரை அலைட் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணுது. NCl3 ஹைட்ராலிசிஸ் போகும்போது சரௌண்டிங் ஆட்டமா இருக்கக்கூடிய Cl தான் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. NF3 பாத்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ்க்கு போறது இல்ல. ஏன் போக மாட்டேங்குதுன்னா யாருக்கிட்டையும் வேக்கன்ட் ஆர்பிட்டால் இல்லை. அதனாலதான் NF3 ஹைட்ராலிசிஸ்க்கு போறது இல்லை. சரி, இப்ப நம்ம இது இருக்கு, நம்ம என்ன பார்த்தோம்னா ஹாலைட்ஸை பத்தி பார்த்துருக்கோம். சரி, இப்போ என்ன கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னாக்கா, என்னென்ன காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம்னா 50 குரூப் எலிமெண்ட்ஸ்ல ஒன்னு ஹைட்ரைட்ஸ், இன்னொன்னு ஆக்சைட்ஸ், இன்னொன்னு ஹாலைட்ஸ். இத ஜெனரலா தான் நம்ம பார்த்திருக்கோம். ஹைட்ரைட்ஸ்ல என்ன சொன்னோம்னா MH3 டைப் மட்டும் தான் பாசிபிள், ட்ரை ஹைட்ரைட் மட்டும் தான் பாசிபிள், பென்டா ஹைட்ரைட் பாசிபிலிட்டி கிடையாது. அதாவது பாஸ்பரஸ்னால 5 கோலன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், அதனால pH5 எக்ஸிஸ்ட் ஆகும் சொல்லாதீங்க. அப்சர்வேஷனா இந்த மாதிரி காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. ஸோ பாஸ்பரஸ் அதாவது 50 குரூப் ஹைட்ரைட்ஸ், பென்டா ஹைட்ரைட்ஸ் பாசிபிலிட்டி கிடையாது. 50 குரூப் ஹைட்ரைட்ஸ்னா ஒன்னே ஒன்னு ட்ரை ஹைட்ரைட் மட்டும் தான் பாசிபிள், பென்டா ஹைட்ரைட் கிடையவே கிடையாது. ஆக்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெனரலா ட்ரை ஆக்சைட்ஸ், பென்டாக்சைட்ஸ் ரெண்டுமே பாசிபிள். ஹாலைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரை ஹாலைட்ஸ், பென்டா ஹாலைட்ஸ் ரெண்டுமே பாசிபிள். அதுல சில எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்குது. பென்டா ஹாலைட்ஸ்ல நைட்ரஜன் பென்டா ஹாலைட்ஸை ஃபார்ம் பண்ணவே பண்ணாது. ஏன்னா நைட்ரஜனால 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. நைட்ரஜனால மேக்சிமம் 4 பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால நைட்ரஜன் பென்டா ஹாலைட்ஸை கொடுக்கவே கொடுக்காது. அடுத்து பாஸ்பரஸ் பென்டா ஹாலைட்ஸை கொடுப்போம். அதுல பாஸ்பரஸ் பென்டா அயோடைட் PI5 பாசிபிலிட்டியே கிடையாது. PI5 எக்ஸிஸ்ட் ஆகிறதே கிடையாது. சரி, இது வந்து ஜெனரலா நம்ம 50 குரூப் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸை ஜெனரலா நம்ம பார்த்தோம். இதுதான் சிலபஸ்ல இருக்கிறது. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நைட்ரஜன் என்ற எலிமெண்ட் தனியா நம்ம பார்க்க போறோம். நைட்ரஜன் எலிமெண்ட்டுடைய பிரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போறோம். அடுத்து அமோனியா என்ற காம்பவுண்டுடைய பிரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போறோம். இது போல எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் இது மாதிரி பர்டிகுலரா இருக்குன்னு பார்க்கலாம். ஜெனரல் என்றது முடிஞ்சிச்சு. இப்ப நைட்ரஜன் பத்தி பார்க்க போறோம். இப்ப நைட்ரஜனை ஸ்பெசிபிக்கா எடுத்துன்னு பார்க்க போறோம். நைட்ரஜன் என்ற எலிமெண்ட் ஸ்பெசிபிக்கா எடுத்துன்னு பார்க்க போறோம். இப்ப நைட்ரஜனுடைய ப்ரிப்பரேஷன் வேணும். கமர்ஷியலா இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அட்மாஸ்பியரிக் ஏர்ல நைட்ரஜன் அபண்டன்டா இருக்குது. சோ அட்மாஸ்பியரிக் ஏரை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போனோம்னா நைட்ரஜன் கிடைக்கும் நம்ம சொல்றோம். அடுத்து நைட்ரஜனை லெபார்டரியில எப்படி ப்ரிப்பேர் பண்றது பார்க்கலாம். நைட்ரஜனை லேப்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதாவது கமர்ஷியல் முடிஞ்சிச்சு. அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருந்து நைட்ரஜனை செப்பரேட் பண்ணும் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா.
கெமிக்கல் மெத்தட் மூலமா நைட்ரஜனை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, லெபார்டரியில எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்றதை நம்ம பார்க்க போறோம். லெபார்டரியில எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, அமோனியம் சால்ட் எடுத்துக்கிறாங்க. அமோனியம் சால்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியம் குளோரைட். அடுத்து அல்காலி மெட்டல் நைட்ரைட். அல்காலி மெட்டல் நைட்ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் NaMO2 எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கின்னு இந்த சொல்யூஷனை ஆக்வஸ் சொல்யூஷனை எடுத்துக்கிறாங்க, இந்த சொல்யூஷனை ஆக்வஸ் சொல்யூஷனை எடுத்துக்கிறாங்க, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண என்ன ஆகுதுனாக்கா, இதுல அமோனியம் அயான்ஸ் குளோரைட் அயான்ஸ் இருக்கும், இதுல சோடியம் அயான்ஸ் நைட்ரேட் அயான்ஸ் இருக்கும். இப்போ என்னென்ன அயான்ஸ் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ அமோனியம் அயான்ஸ் நமக்கு கிடைக்குது, Cl- அயான்ஸ் கிடைக்குது, சோடியம் அயான்ஸ் கிடைக்குது, NO2- அயான்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி அயான்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு. இந்த ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன அயான்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி அயான்ஸ் இருக்கு. இப்போ இந்த அமோனியம் அயான்ஸும் NO2- அயான்ஸும் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த அமோனியம் அயான்ஸும் NO2- அயான்ஸும் கிட்ட கிட்ட வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸும் இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளியே போயிடும். அமோனியம் அயான்ஸும் நைட்ரேட் அயான்ஸும் கிட்ட கிட்ட வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அமோனியம் அயான்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸும் நைட்ரைட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். எல்லா ஹைட்ரஜன்ஸும் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன்ஸும் ஆக்சிஜன் கிடைச்சா வாட்டரா வெளியே போகும். எல்லா ஹைட்ரஜன்ஸும் ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடுச்சு. இப்ப என்ன இருக்குதுன்னா, இங்க ஒரு எண் இங்க ஒரு எண் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு எண். எப்படி இது பாசிபிலிட்டி ஆகும் பாத்தீங்கன்னா, அமோனியம் அயான்ல நைட்ரஜனுக்கு -3 ஆக்சிடேஷன் நம்பர், NO2- நைட்ரஜனுக்கு +3 ஆக்சிடேஷன் நம்பர். அப்ப என்ன ஆகும்? N2 கிடைக்கும். அதனால தான் கிடைச்சு. அப்போ அமோனியம் அயானும் NO2- அயானும் கிட்ட கிட்ட வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா, இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். இப்ப என்ன ஆகுதுங்க, நைட்ரஜனுக்கு -3 ஆக்சிடேஷன் நம்பர், இங்க நைட்ரஜனுக்கு என்ன +3 ஆக்சிடேஷன் நம்பர். அதனால இது போய் இது அட்டாக் பண்ணுது, அதனால N2 கிரியேட் ஆச்சு. ஓகே, சோ இங்க நைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆனது சொல்றோம். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அமோனியம் நைட்ரைட், அமோனியம் நைட்ரைட் என்ன கொடுக்குன்னா நைட்ரஜன் கேஸ் கொடுக்கும். இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் போயிருது. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. அடுத்த லெபார்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரஜனை பார்க்குறோம். என்ன எடுத்துக்கிறோம்னா அமோனியம் டைகுரோமேட் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா அமோனியம் டைகுரோமேட் எடுத்துக்கணும். இந்த அமோனியம் டைகுரோமேட்டை ஹீட் பண்ணணும். அமோனியம் டைகுரோமேட்டை ஹீட் பண்ணா இங்க என்ன நடக்குதுன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது. எப்பவுமே பாத்தீங்கன்னா குரோமியத்துக்கு +6 ஆக்சிடேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா அது வந்து +3 மாற ட்ரை பண்ணும். குரோமியம் +6 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். குரோமியம் +6 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குரோமியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னாக்கா ஆர்கான் 3d5-4s1. இதுதான் குரோமியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ குரோமியம் காமிக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா +6. அப்போ கான்ஃபிகரேஷன் வந்து ஆர்கானா இருக்கும். இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5+1 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 6 எலக்ட்ரான்ஸும் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆச்சுன்னா இது +6 காமிக்கும். இப்போ குரோமியம் +6 வந்து ஆர்கான் கான்ஃபிகரேஷன். இந்த குரோமியம் +6 பாத்தீங்கன்னாக்கா ஆர்கான் கான்ஃபிகரேஷன் இருந்த போதிலும் இது என்ன ஆகுதுன்னா இது ஸ்டேபிள் தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா கெமிக்கல் ரியாக்ஷன் பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் பாசிபிலிட்டி வரும்போது இது என்ன பண்ணுதுன்னா ரிடக்ஷனுக்கு போயிடும். ரிடக்ஷனுக்கு போயிட்டு என்னவா கன்வெர்ட் ஆயிடுன்னா குரோமியம் +3 கன்வெர்ட் ஆயிடும். குரோமியம் +3க்கு கான்ஃபிகரேஷன் என்னன்னா ஆர்கான் 3d3. ஆர்கான் 3d3 அப்படி வந்துடும் குரோமியம் +3க்கு கான்ஃபிகரேஷன். இப்போ குரோமியம் +6 குரோமியம் +3 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பிரகாரம் பார்த்தாக்க குரோமியம் +6 தான ஸ்டெபிலிட்டி அதிகம் குரோமியம் +3 என்ற அன்ட்டு நம்ம சொல்லலாம். ஆனா எக்ஸ்பெரிமெண்டா என்ன நடக்குது என்று பாத்தீங்கன்னா, குரோமியம் +6க்கு தேவையான கண்டிஷன் கிடைச்சிச்சுன்னா அது குரோமியம் +3 மாறிடுது. அது வந்து ரிடக்ஷனுக்கு போயிடுது. ஏன் ரிடக்ஷனுக்கு போது ஏன் ஆக்சிடேஷன் போகக்கூடாதுன்னா ஆக்சிடேஷன் போறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா ஆர்கான் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால இது எப்படி எலக்ட்ரான் டொனேட் பண்ண முடியாது. அதனால ஆக்சிடேஷன் போகாது, ஆனா ரிடக்ஷன். ஆனா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பிரகாரம் பார்த்தாக்கா இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்குதான் ஸ்டெபிலிட்டி அதிகம் இதை விட. ஸோ அதனால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை மட்டும் வச்சு நம்ம சொல்லிட முடியாது என்று நமக்கு தெரியும். சரி,
அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்சர்வேஷனை தான் பார்க்கணும். அப்சர்வேஷனை பார்த்து அங்க என்ன நடக்குதோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கணும், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்சர்வேஷன் இல்லாம எக்ஸாம் எழுதுறது ரொம்ப டிஃபிகல்ட். எல்லா இடத்துலயும் லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் எடுத்து போய் வச்சிட முடியாது. சரி, இப்போ அப்சர்வேஷனை தான் நம்ம பார்க்கணும். அப்சர்வேஷன் என்ன சொல்றதுன்னா குரோமியம் +6க்கு தேவையான கண்டிஷன் வந்துச்சுன்னா அது குரோமியம் +3 மாறிடும். இதுதான் அப்சர்வேஷன். இந்த குரோமியம் +6 வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா ரிடக்ஷன் தான் பாசிபிலிட்டி, வேற ஆக்சிடேஷன் பாசிபிலிட்டி இல்லை. அதனால குரோமியம் +6க்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும். இவங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டர் இதுல வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல ஆக்சிடென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க பொட்டாசியம் டைக்ரோமேட். இங்க குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +6. இது என்ன மாறிடும்னா +3 மாறி. சோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இந்த குரோமியம் +6 அதாவது இங்க இருக்கிறது என்னன்னா டைக்ரோமேட். என்ன டைக்ரோமேட்னா அமோனியம் டைக்ரோமேட். இதை ஹீட் பண்ணா என்ன ஆகுனாக்கா இந்த குரோமியம் +6 என்ன எதுக்கு போகும்னா ரிடக்ஷனுக்கு போயிட்டு குரோமியம் +3 கொண்டு போகும். இந்த +3 வந்து இங்க இருக்கக்கூடிய ஆக்சைடை எடுத்துக்கின்னு என்னவா மாறிக்குன்னா Cr2O3 மாறி குரோமிக் ஆக்சைடு Cr2O3 நமக்கு கிடைக்குது இப்போ. சரி, இப்போ வந்து யார் இங்க ரிடக்ஷனுக்கு போனாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ ஆக்சிடேஷனுக்கு யார் போவாங்க? இப்போ ஆக்சிடேஷன் போறதுக்கு யார் சான்சஸ் இருக்கு? இப்போ நைட்ரஜன் பாத்தீங்கன்னா -3 ஆக்சிடேஷன். சோ ஆக்சிடேஷனுக்கு பாசிபிலிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் தான் ஆக்சிடேஷன் போகுது. இது ஆக்சிடேஷன் போயிட்டு 0 ஆக்சிடேஷன் நம்பரா மாறுது. 0 ஆக்சிடேஷன் நம்பர்னா நைட்ரஜன் எலிமெண்ட் N2 கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா வாட்டர். சோ அமோனியம் டைக்ரோமேட்டை ஹீட் பண்ணா இங்க என்ன நடக்குதுன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது. நைட்ரஜன் ஆக்சிடேஷன் போயிட்டு நைட்ரஜன் கேஸ் கொடுக்குது N2. குரோமியம் ரிடக்ஷன் போயிட்டு Cr+3 Cr2O3 கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். இந்த மெத்தட் மூலியமாவும் என்ன ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா நைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்றாங்க லெபார்டரியில. அடுத்து வந்து பியூர் நைட்ரஜன் வேணும்னா என்ன பண்றாங்க? பியூர் நைட்ரஜன் வேணும்னா எப்படி அந்த பியூர் நைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்றாங்க அன்ட்டு பார்க்கலாம். பியூர் நைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா அசைடு எடுத்துக்கிறாங்க. இந்த அசைட தெர்மல் டீகம்போசிஷன் எடுத்தும் போகும்போது என்ன ஆகுதுன்னா நைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. இந்த நைட்ரஜன் கேஸ்க்கு பியூரிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த நைட்ரஜன் கேஸ்க்கு பியூரிட்டி ரொம்ப அதிகமா. சோ நல்ல பியூரிட்டி, வெரி பியூர் நைட்ரஜன் வேணும்னா இந்த மெத்தட் மூலியமா தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. அதாவது என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அசைடு எடுத்துக்கிறாங்க. அசைடை வந்து ஹீட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னாக்கா நைட்ரஜன் கேஸ். இப்போ அசைடுக்கான ஃபார்முலா என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா ஹைட்ரோசோயிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஹைட்ரோசோயிக் ஆசிட் எடுத்துக்கினே அதன் மூலியமா அசைட் என்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம். ஹைட்ரோசோயிக் ஆசிட், இந்த ஹைட்ரோசோயிக் ஆசிட்க்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னாக்கா N3H. ஹைட்ரோசோயிக் ஆசிட் ஃபார்முலா N3H. இதுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்க போறோம். HN 3N இருக்குது, அந்த 3N எழுதிருங்க. H வந்து ஒரே பாசிபிலிட்டி நைட்ரஜனோட தான் இதுக்கு பாண்டிங் போக முடியும், வேற பாசிபிலிட்டி கிடையாது. நைட்ரஜன் வந்து நார்மலா 3 பாண்ட்ஸா ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது. இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 5 எலக்ட்ரான்ஸ்ல 2 பாண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ இந்த நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 5 எலக்ட்ரான்ஸ் எழுதிட்டோம். இப்போ இங்க என்ன பாண்டிங்க்கு பாசிபிலிட்டி இருக்குது என்று பாத்தீங்கன்னாக்கா இங்க இப்படி ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குது. நைட்ரஜன்னால 3 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்த பாண்ட் என்னன்னா ஒரே பாசிபிலிட்டி டேட்டிவ் பாண்ட். அதுல நைட்ரஜன் கான்ட்ரிபியூட்டர் ஆகும். இது போல டேட்டிவ் பாண்ட் தான் பாசிபிள். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த நைட்ரஜன் பாத்தீங்கன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. எப்படி வேக்கன்ட் ஆர்பிட்டால இதால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அன்ட்டு பார்க்கலாம். இப்போ நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 2s2 2p4. நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 2s2 2p5 கரெக்ட்டுங்களா? சோ சாரி 2p3 தானே. நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 2s2 2p3. அப்போ 2p3 கொடுத்தாச்சு. சோ 2s2 2p3.
பாருங்க இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா ஒரு வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது, கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த நைட்ரஜன் வந்து ஒரு வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த நைட்ரஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதனால இங்க பாண்டிங் நடக்குது. இப்ப நம்ம இங்க எழுதியிருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா அன்சர் ரூலை வயலேட் பண்ணிருக்கோம். இப்படி எழுதினாதான், இப்படி பண்ணாதான் இங்க பாண்டிங்க கொடுக்க முடியும். அப்படின்னா அன்சர் ரூல்ன்றது என்னன்னாக்கா, அவர் என்ன பண்ணாருன்னா எக்ஸ்பெரிமெண்டலா எல்லா காம்பவுண்ட்ஸையும் மாலிகுல்ஸையும் இந்த ஆட்டம்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் ஒரு ஜெனரலா ஒரு ரூலை கொடுத்தார். அன்சர் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி இதை கொடுத்தார். எந்த ஒரு ரூல் வேணாலும் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா அதுக்கு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கும். எந்த ஒரு ரூலுமே விதிவிலக்கல்ல. எப்படியாப்பட்ட ரூல் எடுத்தாலும் அது கண்டிப்பா எக்ஸப்ஷன் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். அது போலதான் இந்த அன்சர் ரூல் எடுத்தாலும் எக்ஸப்ஷனல் கேஸ் இந்த இடத்துல வந்திருக்குது. இந்த இடத்துல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நைட்ரஜன் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னாக்கா, இந்த நைட்ரஜனுக்கு அன்சர் ரூலை வயலேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இப்படி கொடுத்தாதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, அப்போ இந்த அன்சர்ன்றது வந்து ஒரு ரூல் தான். அந்த ரூலை வந்து வயலேட் பண்ணலாம்னா தேவையான நேரத்துல வயலேட் பண்ணி தான் தீரணும். அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ இந்த N3H ஸ்ட்ரக்சரை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டா மாத்தலாம். நார்மல் கோலன் பாண்டா மாத்தணும்னா ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். ஃபார்மல் சார்ஜஸ் எப்படி கொடுக்கலாம்னாக்கா, டோனருக்கு பிளஸ் கொடுங்க, அக்செப்டாருக்கு மைனஸ் கொடுங்க. ஓகே, இப்படி நம்ம கொடுத்தாச்சு. இது வந்து ஹைட்ரோசோயிக் ஆசிட். இப்போ இந்த ஹைட்ரோசோயிக் ஆசிட்க்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும்னா எழுதிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு தேவை வந்து அசைட். நமக்கு என்ன வேணும்னா அசைட். அதுக்காக தான் இந்த ஹைட்ரோசோயிக் ஆசிட் கிட்ட வந்தோம். இப்போ என்னன்னா இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா H+ வெளியே வந்துடும். இப்போ இப்போ நைட்ரஜன் கிட்ட இருக்கக்கூடிய லோன் பேர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த நைட்ரஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது, இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த நைட்ரஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த நைட்ரஜன் கிட்ட ஏற்கனவே ஒரு லோன் பேர் இருந்துச்சு. இப்போ இந்த பாண்ட் பேர் லோன் பேரா வரதுனால 2 லோன் பேர்ஸ் இருக்குது. அடுத்து நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. ஏன்னா கெயின் பண்ணுது எலக்ட்ரான். அப்போ இந்த ஹைட்ரோசோயிக் ஆசிட்ல இந்த NH குரூப் வந்து ஹைட்ரஜனை கான்ட்ரிபியூட் பண்ணி H+ கொடுக்குது. அதனாலதான் இந்த N3Hக்கு என்ன பேர் சொல்றோம்னா ஆசிட் அட்டு பேர் சொல்றோம், ஹைட்ரோசோயிக் ஆசிட் பேர் சொல்றோம். சரி, இது H+ கொடுத்த பின்னாடி ரிமைனிங் என்னன்னா இதுதான். இதுக்கு பேர் என்னன்னா அசைட் அயான். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா அசைட் அயான் பேர் சொல்றோம். இதுல 3 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இங்க டோட்டல் சார்ஜ் பாத்தீங்கன்னா +1 -1 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் -1 மட்டும் தான் இருக்குது. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா N3-. இது என்னன்னு சொல்றோம்னா அசைட் அயான். இந்த அசைடை எடுத்துக்கிட்டு இங்க நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா நைட்ரஜன் கேஸ் இங்க கிடைக்கும். சரி, இங்க நைட்ரஜன் கேஸ் எப்படி கிடைக்குது நம்ம பார்க்கலாம். இந்த அசைடை எடுத்துக்கணும். இந்த அசைடை ஹீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. எப்படி நைட்ரஜன் கேஸ் கிடைக்கும்? அசைடை ஹீட் பண்ணா நமக்கு நைட்ரஜன் கேஸ் கிடைக்குதுல்ல, எப்படி இது கிடைக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, சரி. இப்போ வந்து இந்த அசைடை எடுத்தாச்சு. இந்த அசைடை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணா நமக்கு எப்படி சோர்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாண்ட் பேர் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்படி இந்த லோன் பேர் வந்து பாண்ட் பேரா ஷிஃப்ட் ஆகுது. அப்போ வந்து இந்த லோன் பேர் இந்த பை பாண்ட் வந்து லோன் பேரா ஷிஃப்ட் ஆகும். இது ஒரு பாசிபிலிட்டி. சரி, இப்போ இதன் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிறோம். இதன் பிரகாரம் நமக்கு என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து 2 லோன் பேர்ஸ் இருக்குது. அங்கே 2 லோன் பேர்ஸ் அப்படி கொடுத்துட்டோம். இங்க நெகட்டிவ் சார்ஜ் அப்படி கொடுக்குறோம். இப்போ இந்த பாண்ட் ஒரு பை பாண்ட் வந்து இங்க லோன் பேரா மாறுது. அதனால இதுக்கு என்ன பண்றேன்னா இது போல நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா இந்த லோன் பேர் இங்க வந்துச்சுன்னா இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இப்ப நைட்ரஜன் கிட்ட 4 பாண்ட்ஸ் லோன் பேர் வருது. அந்த மாதிரி பாசிபிலிட்டி இல்ல. நைட்ரஜனால 4 பாண்ட்ஸையும் லோன் பேரையும் அகாமடேட் பண்ண முடியும். சரி, வேணும்னா என்ன பண்ணலாம்னா இந்த 5 பாண்ட் மட்டும் நைட்ரஜன் ஷிஃப்ட் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த நைட்ரஜனுக்கு பிளஸ் சார்ஜ் போயிடும். இந்த நைட்ரஜன் கிட்ட இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த நைட்ரஜன் கிட்ட ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், 2 லோன் பேர்ஸ் இருக்கும். 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இது கிட்ட இருந்த இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த வேனிஷ் ஆயிடும். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு. சரி, அடுத்த பாசிபிலிட்டி என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கணும். அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா
இந்த லோன் பேர் வந்து இந்த இடத்துக்கு பை பாண்டா வரலாம், இந்த பாண்ட் வந்து இந்த எண்ணெய் கிட்ட போகலாம். சரி, அப்படி போச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்க ட்ரிபிள் பாண்ட் வந்துடும். இப்போ இந்த எண்ணெய் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது, அடுத்து இந்த எண்ணெய் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது. இந்த எண்ணெய் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணதுனால நெகட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆகிடும். இந்த எண்ணுக்கு ஒரு பாண்ட் இந்த பக்கம் லாஸ், ஒரு பாண்ட் ஒரு பக்கம் பாண்ட் கிடைக்குது, ஒரு பக்கம் பாண்ட் பெரிய போது ஒரு பக்கம் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால இந்த எண்ணுக்கு எந்த ஒரு நெட் எஃபெக்ட் வந்து ஒன்றும் கிடையாது. இந்த எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பாண்ட் பேர் வந்து லோன் பேரா மாறுது. அப்போ இதுகிட்ட இப்போ 3 லோன் பேர்ஸ் இருக்குது. இதனுடைய வேலன்சி ஷெல்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால -1 சார்ஜ் இருக்கு என்று சொல்றேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து அப்போ அசைடை ஹீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நைட்ரஜன் கேஸ் கிடைக்குது, அப்புறம் N- கிடைக்குது என்று நம்ம சொல்றோம். N- கிடைக்குது. அப்போ இந்த இந்த N- இப்போ இங்க ப்ரொடியூஸ் ஆகுமா? இந்த N- இது மாதிரி நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த அசைடு எடுத்துக்கலாம். இந்த அசைடுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா சோடியம் அசைட் NaN3, அதாவது Na+N3-. இதை ஹீட் பண்ணா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நைட்ரஜன் கேஸ், இன்னொரு வந்து சோடியம். இப்படிதான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது சோடியம் அயான் ப்ரொடியூஸ் ஆகல, சோடியம் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா சோடியம் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா சோடியம் அசைட் எடுத்துக்கலாம், Na+N3-. இங்க இது போல ஃபார்ம் ஆயிருக்குது. இப்போ இங்க என்னாச்சுன்னா Na+ இந்த இடத்துக்கு வந்துச்சு. இப்போ இது மாதிரி ஆன உடனே Na+ என்ன பண்ணுதுன்னா இப்போ Na+ இது கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது. இப்போ Na+ என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு என்னவோ மாறிடுது, சோடியமோ மாறிடும். இது வந்து நைட்ரஜன் இருக்குது. இப்போ இது கிட்ட பாத்தீங்கன்னா 5 லோன் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அப்படின்னா இது நைட்ரஜன் ஆட்டம். இந்த நைட்ரஜன் ஆட்டம் இன்னொரு நைட்ரஜன் ஆட்டமோட சேர்ந்து நைட்ரஜன் மாலிகுலா மாறிக்குது. ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்க ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்றது பார்க்கலாம். அப்போ சோடியம் அசைடை ஹீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா நைட்ரஜன் கேஸ் கிடைக்கும், சோடியம் கிடைக்கும். அந்த 3 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் நைட்ரஜன் கேஸா மாறிக்குது, நைட்ரஜன் கேஸா மாறிக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா இங்க 3/2 மல்டிப்ளை பண்ணாம சரி போயிடும். அப்போ சோடியம் அசைடை ஹீட் பண்ணா இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் எல்லாமே நைட்ரஜன் கேஸா மாறி வெளியே போயிடுது. ரிமைனிங் என்னன்னா சோடியம் தனியா எலிமெண்டா மாறி. அதே போல பேரியம் அசைடு, பேரியம் அசைடு எடுத்துக்கலாம். பேரியம் அசைடு இதுக்கு பேர் என்னன்னா பேரியம் அசைடு. இதுக்கு முன்ன நம்ம எடுத்தது என்னன்னா சோடியம் அசைடு. இந்த பேரியம் அசைடை ஹீட் பண்ணா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் எல்லாமே நைட்ரஜன் கேஸா வெளியே போயிட்டு பேரியம் தனியா வந்துடும். பேரியம் வந்து எலிமெண்டல் ஃபார்முக்கு மாறிடுது. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்ச நைட்ரஜன் என்னன்னா வெரி பியூர் நைட்ரஜன் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நைட்ரஜனை வந்து லெபார்டரியில எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஒண்ணு என்ன பண்ணா அமோனியம் அயான்ஸையும் நைட்ரேட் அயான்ஸையும் கம்பைன் பண்ணி சொல்லணும். இன்னொன்னு என்னன்னு சொன்னா அமோனியம் டைக்ரோமேட்டை டீகம்போஸ் பண்ணி நைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்றது சொல்லணும். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னா அசைடு வந்து தெர்மல் டீகம்போசிஷன் பற்றினா வெரி பியூர் நைட்ரஜன் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து நைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். நைட்ரஜனை பத்தி உங்களுக்கு தெரியும், கலர் இருக்காது, ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட் எல்லாம் இருக்காது. இது வந்து டாக்ஸிக் ஒன்றும் கிடையாது. அடுத்து இது வாட்டர்ல டிசால்வ் ஆகும். எப்படி டிசால்வ் ஆகும்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் டிசால்வ் ஆகும். ஏன்னா நைட்ரஜன் எல்லாமே அட்மாஸ்பியரிக் ஏர்ல தானே இருக்குது. அது ஆக்சிஜன்ல அப்படி நல்லா டிசால்வ் ஆகிருந்துச்சுன்னா அட்மாஸ்பியரிக் ஏர்ல நைட்ரஜன் இருக்குமா யோசிச்சு பாருங்க. அப்ப நைட்ரஜன் உங்களுடைய சாலிபிலிட்டி எப்படி இருக்குதுன்னா வாட்டர்ல ரொம்ப கம்மியா இருக்குது. அடுத்து நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்குது. அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஏர்ல அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்குது. ஆக்சிஜனும் அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்குது. இந்த நைட்ரஜன் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எப்படி போயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நார்மல் கண்டிஷன்ல எப்படி போயிருந்தா அட்மாஸ்பியரிக் ஏர்ல நைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் அபண்டன்டா இருக்குதுன்னு பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நைட்ரஜன் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு அவ்வளவு ஈஸியா போகிறது இல்லைன்னு தெரியுது. நைட்ரஜன் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகல